ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்தகள் ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 5th பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீவ் ஜாயினிங். சரிங்களா? ஸோ லீவ் ஜாயினிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் கிளியராக பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதை நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் மெத்தட் ஃப்ராக்ஷன் மெத்தட், ரெண்டாவது வந்து எஃபிஷியன்சி மெத்தட். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 4th பார்ட் வரைக்கும் வரிசையாக பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? இல்லைனா உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கும். நீங்கள் அதில் வரிசையாக பார்ட் ஒன் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவிங் ஜாயினிங் அப்படிங்கிற கான்செப்ட்டை தான் கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்டை கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்டுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்துருவோம். சரிங்களா? என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. லீவ் ஜாயினிங் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ வெளியில் போக போகிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ உள்ளே வர போகிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் ஏ, பின்னு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. சப்போஸ் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப ஒரு 5 நாள் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து ஜஸ்ட் 5 நாள் மட்டும்தான் பண்ணுறாங்க. 5 நாள் கழிச்சு என்ன ஆயிரும்னா பிங்கிறவன் லெஃப்ட் ஆயிடுவான். சரிங்களா? 5 நாள் கழிச்சு பிங்கிறவன் லெஃப்ட் ஆயிடுவான். இப்போ யார் மட்டும் இருப்பா? ஏ மட்டும் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏ மட்டும் இருக்கான். அப்போ மீதி சம் ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த மீதி இருக்க சம் ஒர்க்கை யார் மட்டும் பார்ப்பா? ஏ மட்டும் பார்ப்பான். சரிங்களா? இதுதான் இந்த லீவிங் ஜாயினிங்னு சொல்கிறது. சரிங்களா? இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ அதே தான். இப்போ சப்போஸ் ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவான். சரிங்களா? ஒர்க்கை ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு 10 days ஏ மட்டும் பார்த்துருப்பான். சரிங்களா? ஸோ ஏ மட்டும் 10 days பார்க்குறப்ப எனக்கு சம் பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? சம் பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். அடுத்து யார் வருவானா? பி உள்ளே வந்துடுவான். ஸோ இப்போ பி உள்ளே வரானா ஏவும் பியும் சேர்ந்து பார்ப்பாங்க. இப்போ சரிங்களா? இப்போ பி உள்ளே வந்துடுவான், ஏவும் பியும் சேர்ந்து பார்ப்பாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து இந்த ஒர்க்கை ஒரு சம் டேஸில் முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ இது என்னது? ஜாயினிங் கான்செப்ட். ஏ இருந்தால் 10 நாள் கழிச்சு யாரும் வந்துட்டா, பியும் சேர்ந்துக்கிட்டான். சரிங்களா? இப்போ லீவிங் ஜாயினிங் ரெண்டுமே சேர்ந்து வரும். என்னென்னா ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவான். சரிங்களா? ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு 10 days மட்டும் ஒர்க் பண்ணுறான். ஸோ ஒரு 10 days மட்டும் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒர்க் எனக்கு முடியும் இல்லையா? முடிஞ்சதுக்கப்புறம் ஏ என்ன ஆயிடுவான்? லெஃப்ட் ஆயிடுவான். சரிங்களா? கொஞ்ச நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு ஏ லெஃப்ட் ஆயிடுவான். இப்போ பி புதுசாக உள்ள வருவான். ஸோ பி புதுசாக உள்ள வந்து மீதி ரிமைனிங் ஒர்க் இருக்கு இல்லையா? அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி மட்டும் முடிப்பான். சரிங்களா? இதில் நம்ம 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இது டோட்டல் ஒர்க், இது ரிமைனிங் ஒர்க். இது ரெண்டும் புரிஞ்சுன்னா இந்த கான்செப்டை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் இது வரைக்கும் நான் பேசிக் தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கான்செப்டை கிளியராக பார்ப்போம். சரிங்களா? ஸோ லீவிங் ஜாயினிங் என்ன அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? எஃபிஷியன்சி மெத்தட்னா, சப்போஸ் ஏவோட எஃபிஷியன்சி 3 பார்ட், பியோட எஃபிஷியன்சி 2 பார்ட்னு வச்சுக்குவோம். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பான், பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பான். அப்போ இப்போ டோட்டல் ஒர்க் சப்போஸ் 16 வச்சுக்குவோம். சரிங்களா? டோட்டல் ஒர்க் மொத்தம் 16 வச்சுக்குவோம். இப்போ மொதல் 6 நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து பார்க்குறாங்க. சரிங்களா? மொதல் 6 நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏ எவ்வளோ பார்ட் பார்ப்பான்? 3 பார்ட் பார்ப்பான். பி எவ்வளோ பார்ட் பார்ப்பான்? 2 பார்ட் பார்ப்பான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 5 பார்ட் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 5 பார்ட் பார்க்குறாங்களா? அப்போ 6 நாளைக்கு எவ்வளோ பார்ட் பார்ப்பாங்க? 30 பார்ட் பார்த்துருவாங்க. ஒரு நாளைக்கு 5 முடியுதுன்னா 6 நாளைக்கு 6 × 5. அப்போ 6 × 5 என்ன ஆகும்? 30. அப்போ 6 நாளைக்கு 30 முடிஞ்சிடும். நான் ஸ்டார்டிங்கில் உங்களோட டோட்டல் ஒர்க் என்னன்னு சொன்னேன்? 60ன்னு சொன்னேன். அப்படி தானே? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் 30 ஏ மட்டும் பார்க்குறான்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த பேலன்ஸ் 30 ஏ மட்டும் பார்க்குறான் அப்படின்னா பி லெஃப்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். சரிங்களா? பேலன்ஸ் 30 ஏ மட்டும் பார்க்குறான். ஆக்சுவலாக ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பான்? 3 ஒர்க் முடிப்பான். ஸ்டார்டிங்கில் எஃபிஷியன்சி பார்த்துட்டோம். ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை முடித்தான் அப்படின்னா இந்த 30 ஒர்க்கை அவன் எத்தனை நாளில் முடிப்பான்? ஸோ 10 daysல முடிப்பான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? யார் லெஃப்ட் ஆகுறா, யார் உள்ளே வரா, அதே மாதிரி யார் எந்த எஃபிஷியன்சியில் இருக்காங்க, ரிமைனிங் ஒர்க் என்ன, ஹோல் ஒர்க் என்ன, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா இந்த கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதையே ஃப்ராக்ஷன் மெத்தட் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ சப்போஸ் ஏ வந்து ஒரு ஒர்க்கை 20 daysல முடிக்கிறான், பி வந்து அதே ஒர்க்கை 30 daysல முடிக்கிறான்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ ஏவும் பியும் ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏவும் பியும் மொதல் 6 நாளைக்கு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க் என்ன? 1/20. பியோட ஒன் டே ஒர்க் என்ன? 1/30. ஸோ ஏவோட ஒன் டே ஒர்க் 1/20, பியோட ஒன் டே ஒர்க் 1/30. அப்போ
ரெண்டு பேர் சேர்ந்து தானே பார்க்குறாங்க மொதல் 6 நாள். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தா 1/20 ப்ளஸ் 1/30. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 30 × 1 30, 20 × 1 20, கீழே 20 × 30 600. ஸோ மேலே 30 + 20 50 ஆயிரும், 600 கீழே இருக்கும். ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/12 வரும். சரிங்களா? அப்போ ஏவும் பி சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க? 1/12 ஒர்க் பார்க்குறாங்க. ஏவும் பி சேர்ந்து ஒரு நாளைக்கு 1/12 ஒர்க் பார்க்குறாங்க. அப்போ 6 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? ஒரு நாளைக்கு 1/12 முடிஞ்சால் 6 நாளைக்கு 6/12 முடியும். சரிங்களா? ஜஸ்ட் இன்ட்டு 6 பண்ணிடுங்க. அப்போ 6 நாளைக்கு 6/12 முடியும். ஸோ 6/12 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. அப்போ என்னன்னா எனக்கு 1/2 ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? மீதி எவ்வளோ ஒர்க் இருக்குது? 1/2 ஒர்க் இருக்குது. அப்போ அந்த 1/2 பேலன்ஸ் ஒர்க்கை யார் மட்டும் பார்க்க போகிறா? ஏ மட்டும் பார்க்க போகிறான். ஏ ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 1/20 தானே பார்ப்பான். ஏ ஒரு ஒர்க்கை முடிக்க 20 நாள் ஆச்சுன்னா ஏவோட 1 டே ஒர்க் 1/20. அப்போது ஏ ஒரு நாளைக்கு 1/20 பார்க்குறான். சரிங்களா? 1/2 பார்க்க எவ்வளோ நாள் ஆகும்? இப்படி போட்டிங்கன்னா இதான் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ நீங்கள் எஃபிஷியன்சி எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் டோட்டல் ஒர்க்கை வச்சு கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 1/20னா 1/2 முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? சரிங்களா? இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணிடலாம்? டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10 days வரும். கிளியரா? ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தடில் இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த கான்செப்டோட பேசிக் ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்து இந்த கான்செப்ட்டில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? எஃபிஷியன்சி மெத்தட்லையும் சொல்லிட்டேன், ஃப்ராக்ஷன் மெத்தட்லையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா கொஷினுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ ஒரு 4 கொஷின்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ்லாம் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லிட்டேன். கொஷின்ஸ் இப்போ கொடுப்பேன், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, ஏ ஒரு வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகிறது, பி அதே வேலையை முடிக்க 30 நாட்கள் ஆகிறது. ஏபி சேர்ந்து வேலை செய்ய தொடங்குகிறார்கள். 4 நாட்கள் கழித்து ஏ விலகுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதான் கொஷின். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days, பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. ஏ அண்ட் பி டுகெதர் ஸ்டார்ட்ஸ் த ஒர்க். ஆஃப்டர் 4 days ஏ லெஃப்ட் த ஒர்க். தென் ஹவு மெனி டேஸ் நீட் இஃப் பி அலோன் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். சரிங்களா? இப்படி தான் இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஸோ சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நானும் சால்வ் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? ஏ 20 days, பி 30 days. அப்படி தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒர்க் மெத்தட், எஃபிஷியன்சி மெத்தட் போயிடலாம். ஸோ 20க்கும் 30க்கு எல்சிஎம் என்ன வரும்? 60 வரும். ஸோ 20க்கும் 30க்கு எல்சிஎம் என்ன வரும்? 60 வரும். அப்போ டோட்டல் ஒர்க்கு எனக்கு 60. சரிங்களா? இப்போ ஏ 20 days, பி 30 days. டேக்கான ரேஷியோ அப்போ 2:3 வரும். இதை எஃபிஷியன்சியாக மாற்றணும்னா 3:2. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட், பி ஒரு நாளைக்கு 2 பார்ட். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 5 பார்ட் பார்ப்பாங்க. சரிங்களா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 4 நாள் சேர்ந்து பார்க்குறாங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. 4 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணிடுறாங்க? ஏ விளங்குறான். கரெக்டாக? அப்போ 4 நாள் கழிச்சு தான் ஏ விளங்குறான். அப்படிங்கிறப்ப 4 நாள் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடியுது. அப்போ 4 நாளைக்கு 20 ஒர்க் முடிஞ்சிடும். சரிங்களா? டோட்டல் ஒர்க் 60, 20 முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 40 இருக்கும். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் ஒர்க் 40 இருக்குது. இந்த 40 பி மட்டும் தான் பார்க்க போகிறான். ஸோ பி ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 2 வேலையை முடிப்பான். சரிங்களா? பி ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 2 வேலையை முடிப்பான். அப்போ 40 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஒரு நாளைக்கு 2 வேலை முடியுது. அப்போ 40 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 2 வேலை ஒரு நாளில் முடியுது. 40 வேலை எத்தனை நாளில் முடியும்? ஸோ ஆன்சர் 20 days. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் 20 days. அவ்வளோதான். சரிங்களா? செகண்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஃப்ராக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days, பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. அப்படின்னா ஏவோட 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? 1/20 இருக்கும். பியோட 1 day ஒர்க் 1/30 இருக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்து தானே பார்க்குறாங்க முதல் 4 நாள். அப்போ 1/20 + 1/30. ஸோ 30 × 1 30, 20 × 1 20, கீழே 20 × 30 600. அப்போ 30 + 20 50. ஸோ 50/600. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/12. அப்போ என்ன அர்த்தம்னா 2 பேர் சேர்ந்து பார்க்கக்கூடிய 1 day ஒர்க் 1/12. ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 4 days பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 4 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடியும்? 4/12 முடிஞ்சிடும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1/12னா 4 நாளைக்கு 4/12 முடிஞ்சிடும். ஸோ 4/12 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4s are 4, 3 4s are 12. ஸோ 1/3. அப்போ எனக்கு 4 நாளில் 1/3 ஒர்க் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 2/3 ஒர்க் இருக்கும். இந்த 2/3 யார் மட்டும் பார்க்க போகிறா? பி மட்டும் பார்க்க போகிறான். சரிங்களா? பி ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 1/30 ஒர்க் பார்ப்பான். அப்படி தானே? பி ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 1/30 ஒர்க் பார்ப்பான். அப்போ 2/3 ஒர்க் பார்க்க எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு 1/30னா 2/3 பார்க்க எவ்வளோ நாள் ஆகும்? சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டேரக்ட் மெத்தடில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரைட்டை டிவைட் பண்ணுவோம், கிராஸில் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2/3 × 1 மல்டிபிள் பண்ணிடுங்க. சரிங்களா? 2/3 × 1 பண்ணால் 2/3 தான். 1/30 ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதை டிவைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்போ 2/3 டிவைடட் பை 1/30. ஸோ அப்போ இது 2/3 × 30 ஆகும். அப்போ 3 × 30 அடிச்சு ஊற்றிங்கன்னா 10. அப்போ 2 × 10 20. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 20 days. நம்ம ஃப்ராக்ஷன் போட்டாலும் சரி, எஃபிஷியன்சி போட்டாலும் சரி, ஆன்சர் இதுக்கு 20 days தான். சரிங்களா? கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா ஒரு வாட்டி வீடியோ என்ன பண்ணிக்கோங்க, ஓட்டி விட்டு பார்த்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்கள்.
ஏ 20 டேஸ் பி 30 டேஸ். ஏ வந்து வேலையை தனியாக தான் செய்ய தொடங்குறான் சரிங்களா. 10 நாள் கழித்து பி சேர்ந்துக்கிறாரு அப்படின்னா 10 நாள் கழித்து பி சேர்ந்துக்கிறாரு. மீதி இருக்க வேலையை 2 பேரும் சேர்ந்து தான் முடிக்கிறாங்க. அப்போ இந்த வேலையை முடிக்க மொத்தமாக எவ்வளோ நாள் ஆயிருக்கும் தான் கொஸ்டின் சரிங்களா. கொஸ்டின் இன்னொரு ரீட் பண்ணுறேன். ஏ ஒரு வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகிறது. பி அதே வேலையை முடிக்க 30 நாட்கள் ஆகிறது. ஏ வேலையை தனியாக செய்ய தொடங்குகிறார். 10 நாட்கள் கழித்து பி சேர்ந்து கொள்கிறார். மீதி வேலை இருவரும் சேர்ந்து தான் முடிக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ நாள் ஆகிருக்கும் சரிங்களா. ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. ஏ ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் அலோன். ஆஃப்டர் 10 days பி ஜாயின். தென் how many days need if both are working together the remaining work சரிங்களா. இதுதான் கொஸ்டின். மொத்தமாக எவ்வளோ நாள் ஆயிருக்கும் தான் கேட்குறாங்க. சரி ஓகே சால்வ் பண்ணுவோம். இப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும். 20க்கு 30 எல்சிஎம் 60. அப்போ எல்சிஎம் தான் எனக்கு என்னது டோட்டல் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க் 60 அப்படின்னா ஏ வந்து 20 டேஸ் ஆக்குறாரு. பி வந்து 30 டேஸ் ஆக்குறாரு. அப்போ டேக்கான ரேஷியோ 2:3 வரும். அப்போ எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ என்ன வந்துடும் 3:2 ஆயிரும். அப்போ ஏ 3 பார்ட் பி 2 பார்ட் சரிங்களா. ஸோ ஏ 3 பார்ட் பார்க்குறான், பி 2 பார்ட் பார்க்குறான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்கான் ஏ மட்டும் தானே ஸ்டார்ட் பண்ணுறான் சரிங்களா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் ஏ மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 10 நாள் யார் பார்க்குறா ஏ மட்டும் தானே பார்க்குறான். ஏ ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 3 வேலையை முடிப்பான். அப்போ 10 நாளில் 30 வேலை முடிஞ்சிடும் சரிங்களா. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை முடிச்சான்னா 10 நாளில் 30 வேலை முடிஞ்சிடும். ஸோ எல்சிஎம் 60 வந்துச்சுல, டோட்டல் ஒர்க் 60 தானே. அப்போ 30 முடிஞ்சிருச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 30 தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த 30 யாரும் பார்க்க போகிறா ஏவும் பியும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. அப்போ ஏ 3 பார்ட் பி 2 பார்ட். அப்போ டோட்டலாக ஏ + பி 5 பார்ட் சரிங்களா. அப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 5 வேலையை முடித்தாங்க அப்படின்னா இந்த 30 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 5 வேலை முடித்தாங்கன்னா இந்த 30 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். ஸோ ஆன்சர் 6 days சரிங்களா. ஸோ கொஷின் என்ன கேட்டாங்க மொத்தமாக எவ்வளோ நாள் தான் கேட்டாங்க கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி ஒரு 10 நாள், இப்போ ஒரு 6 நாள். அப்போ மொத்தமாக ஆன்சர் என்ன வரும் 16 நாள் வரும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 16 days சரிங்களா. எஃபிஷியன்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். சரி ஓகே. இதே கொஷினை ஃப்ராக்ஷன்லையும் சால்வ் பண்ணியிருக்கேன், அதையும் கவனிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஏவோட 1 day ஒர்க் 1/20, பியோட 1 day ஒர்க் 1/30. ஸோ ஏ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 10 நாள் ஏ மட்டும் தான் பார்க்குறாரு சரிங்களா. ஸோ ஏ 10 நாள் ஏ மட்டும் தான் பார்க்குறான். அப்போ ஒரு நாளைக்கு 1/20 முடிப்பான். அப்போ 10 நாளைக்கு 10/20 முடிச்சிருப்பான் கரெக்டாக. ஸோ 10/20 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். அப்போ 1/2 ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ ஒர்க்கு தான் இருக்கும் 1/2 தான் இருக்கும் சரிங்களா. ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு, மீதி ஆஃப் ஒர்க் இருக்கும். இந்த ஆஃப் ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்குறாங்க. அப்போ 1/20 + 1/30. ஸோ அப்போ 30 + 20 / 600 வரும். 50/600 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/12. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1/12 முடிச்சாங்க அப்படின்னா இந்த 1/2 ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் சரிங்களா. 1/12 ஒர்க்கை ஒரு நாளில் முடிச்சாங்கன்னா 1/2 ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும். ஸோ டேரக்ட் மெத்தட்னா கிராஸில் மல்டிபிள் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 1/2 × 1 1/2 தான் வரும். 1/12 டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 1/2 / 1/12. இப்போ இது என்ன ஆகும் 1/2 × 12 மாறும். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 days சரிங்களா. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 10 நாள், இப்போ ஒரு 6 நாள், மொத்தமாக 16 நாள் அவ்வளோதான் சரிங்களா. கொஷின் ரொம்ப ஸ்பீடாக ஆன்சர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் கான்செப்ட் கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது உங்களோட வேலை தான் சரிங்களா. கொஷின் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். நான் ஒரு வாட்டி ரிவைஸ் கொடுக்கணும்னா நான் கொஷினை உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா. கான்செப்ட் கிளியராக பார்த்தனால நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த கொஷின். ஸோ ஏ 20 days பி 30 days சரிங்களா. கொஷின் என்னன்னா ஏ தனியாக தான் வேலை செய்ய தொடங்குறாரு. 8 நாள் கழித்து ஏ விலகிடுறாரு சரிங்களா. 8 நாள் கழித்து ஏ விலகிடுறாரு. மீதி வேலையை பி தனியாக தான் முடிக்கிறார் அப்படின்னா பி எத்தனை நாட்களில் முடிப்பார் சரிங்களா. பி எத்தனை நாட்களில் இந்த மீதி வேலையை முடித்திருப்பார். இதான் கொஷின் ஆல்ரெடி சொல்கிறேன். ஏ ஒரு வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகிறது. பி அதே வேலையை முடிக்க 30 நாட்கள் ஆகிறது. ஏ தனியாக வேலை செய்ய தொடங்குகிறார். 8 நாட்கள் கழித்து ஏ விலகுகிறார். மீதி வேலையை பி தனியாக முடிக்கிறார் எனில் பி எத்தனை நாட்களில் மீதி வேலையை முடித்திருப்பார். இதான் கொஷின். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா A can do a piece of work in 20 days. B can do a piece of work in 30 days. A starts the work alone. After 8 days, A left the work. In the remaining work, B do alone. Then how many days need if the remaining work was done by B சரிங்களா. ஸோ இதான் கொஷின். அதே தான். இப்போ 20க்கு 30க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 60. ஸோ 60 தான் என்னது எனக்கு டோட்டல் ஒர்க்கு சரிங்களா. அப்போ ஏ 20 நாளில் முடிக்கிறான், பி 30 நாளில் முடிக்கிறான். அப்போ டேக்கான ரேஷியோ என்ன வரும் 2:3. அப்போ எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ 3:2. ஸோ ஏ 3 பார்ட் பார்ப்பான், பி 2 பார்ட் பார்ப்பான் சரிங்களா. ஏ 3 பார்ட்டை ஒரு நாளில் முடிப்பான் அப்படி தானே. ஏ என்ன பண்ணுறான் 8 நாள் வேலை பார்க்குறான். கொஷினில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 8 நாள்னா 24 ஒர்க்கு முடிஞ்சிடும் சரிங்களா. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் பார்த்தானா 8 நாளில் 24 பார்ட்டை முடிச்சு விட்ருவான் சரிங்களா. டோட்டல் ஒர்க் எனக்கு 60 தானே. அப்போ மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கும்
இருக்கும் 36 ஒர்க் இருக்கும் சரிங்களா 24 முடிஞ்சிருச்சுன்னா மீதி அவனுக்கு எவ்வளோ தான் இருக்கும் 36 தான் இருக்கும் ஏன்னா டோட்டல் ஒர்க்கு நமக்கு 60 சரிங்களா எல்சிஎம் என்ன வந்துச்சு 60 தானே வந்துச்சு ஸோ டோட்டல் ஒர்க்கு 60 தான் 24 முடிஞ்சிருச்சு அப்போ மீதி எனக்கு எவ்வளோ இருக்கும் 36 இருக்கும் சரிங்களா இந்த 36 யார் மட்டும் பார்க்க போகிறான் பி மட்டும் பார்க்க போகிறான் ஆல்ரெடி பி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்ப்பான் 2 வேலை தான் பார்ப்பான் சரிங்களா ஏன்னா எஃபிஷியன்சி என்ன வந்துச்சு நமக்கு 2 தான் வந்துச்சு பியோட எஃபிஷியன்சி 2 தான் ஒரு நாளைக்கு 2 பார்க்குறான் அப்படின்னா இந்த 36 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஸோ 2 நாளைக்கு அதாவது 2 வேலை வந்து ஒரு நாளில் முடியுது அப்போ 36 வேலை எத்தனை நாளில் முடியும் ஸோ 18 நாளில் முடியும் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 18 நாள் அவ்வளோதான் அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி முடிக்க எவ்வளோ நாள் ஆயிருக்கும் தான் கேட்டாங்க ஸோ 18 நாள் தான் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தட் இந்த எஃபிஷியன்சி மெத்தட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் தான் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் சரிங்களா சரி ஓகே இப்போ இதே கொஸ்டினை நான் ஃப்ராக்ஷன் மெத்தட்லையும் போட்டிருக்கேன் அதையும் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ ஏவோட 1 day ஒர்க் 1/20 பியோட 1 day ஒர்க் 1/30 ஏ வந்து 8 நாள் பார்க்குறான் அப்படி தானே அப்போ ஏவோட 1 day ஒர்க் 1/20னா 8 நாள் எவ்வளோ பார்த்துருப்பான் 8 into 1/20 அப்போ 8/20 வரும் ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2/5 அப்போ 2/5 ஒர்க்கு எனக்கு 8 நாளில் முடிஞ்சிருச்சு அப்படி தானே அப்போ மீதி எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும் 3/5 ஒர்க் இருக்கும் அந்த 3/5 ஒர்க்கு யார் மட்டும் பார்க்குறா பி மட்டும் பார்க்குறான் பி ஒரு நாளைக்கு 1/30 ஒர்க்கை முடிப்பான் அப்போ 3/5 ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஸோ பி 1/30 ஒர்க்கை ஒரு நாளில் முடிக்கிறான் 3/5 ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஸோ இதுதான் கொஸ்டின் நம்ம டேரக்ட் மெத்தட்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணுவோம் சைடில் டிவைட் பண்ணுவோம் கிராஸில் மட்டும் மல்டிபிள் தான் பண்ணுவோம் அப்போ 3/5 ஒன்னே நான் மல்டிபிள் பண்ணுவேன் ஸோ 3/5 into 1 3/5 தான் வரும் ஸோ 3/5 1/30 டிவைட் பண்ணிடுங்க அப்போ 3/5 into 13 வரும் ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 5s are 5 6 5s are 30 ஸோ மேலே 3 into 6 வரும் அப்போ 3 into 6 18 days ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல்சோ 18 days தான் எஃபிஷியன்சி போட்டாலும் 18 தான் ஃப்ராக்ஷன் மெத்தட் போட்டாலும் 18 நாள் தான் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் 3 கொஷின் பார்த்துட்டோம் ஸோ 3 கொஷினுமே என்னென்னா நமக்கு 2 மெம்பர்ஸை பேஸ் பண்ணி இருந்தது கரெக்டாக இந்த 3 கொஷினுமே 2 மெம்பர்ஸை பேஸ் பண்ணி இருந்தது ஸோ அடுத்த ஒரு கொஷின் 3 மெம்பர்ஸை பேஸ் பண்ணி சரிங்களா ஸோ 3 மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் கொடுக்குறேன் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் டவுட் நான் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே தெரியல அப்படின்னா வீடியோவை பாருங்கள் கிளியராக புரிஞ்சிடும் சரி ஓகே கொஷின் பாருங்கள் ஏ 8 நாள் பி 12 நாள் சி 24 நாள் சரிங்களா அப்படின்னா ஏ ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் ஆகிறது பி அதே வேலையை முடிக்க 12 நாட்கள் ஆகிறது சி அதே வேலையை முடிக்க 24 நாட்கள் ஆகிறது ஏபிசி வேலையை செய்ய தொடங்குகிறார்கள் 2 நாட்கள் கழித்து ஏ விலகுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் சரிங்களா ஏபிசி வேலை செய்ய தொடங்குறாங்க 2 நாள் கழிச்சு ஏ விலகிறாரு அப்படின்னா மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் சரிங்களா இதில் என்ன அர்த்தம்னா மொதல் 3 அதாவது 2 நாளைக்கு 3 பேருமே வேலை பார்க்குறாங்க அப்படி தானே வேலை செய்ய 3 பேர் சேர்ந்து தான் தொடங்குறாங்க அப்போ 3 பேருமே என்ன பண்ணுவாங்க மொதல் நாளும் பார்ப்பாங்க 2வது நாளும் பார்ப்பாங்க 2வது நாள் முடிஞ்சோன்னு தான் என்ன பண்ணிடுறாரு ஏ போயிடுறாரு அப்போ மீதி யார் இருப்பா பி சி மட்டும் தான் இருப்பான் ஸோ இந்த லாஜிக்கை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days சி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days 3 members are starting the work after 2 days A left then how many days need if the remaining work was done by B and C சரிங்களா ஸோ இதான் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள் ஸோ நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி மெத்தடில் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ டேஸ் என்னென்ன 8 12 24 அப்போ 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 24 தான் வரும் சரிங்களா ஏன்னா பெரிய நம்பர் 24 தான் 24 8 டிவைட் ஆகும் 12 டிவைட் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக 24 தான் எல்சிஎம் சரிங்களா சரி ஓகே அப்போ டோட்டல் ஒர்க் 24 இப்போ டேக்கான டே வந்து என்னது ஏ 8 நாள் பி 12 நாள் சி 24 நாள் அப்போ டேக்கான ரேஷியோ என்ன வரும் நான் எல்லாத்தையுமே 4ஆல் கேன்சல் பண்ணேன்னா 2 4s are 8 3 4s are 12 6 4s are 24 அப்போ டேக்கான ரேஷியோ 2:3:6 இதே இப்போ எஃபிஷியன்சிக்கு மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்வெர்ஸ் ரேஷியோ எடுப்போம் சரிங்களா இன்வெர்ஸ் ரேஷியோங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா இது ஈஸியாக எடுத்துருவீங்க ஸோ ஃபஸ்ட்டு 3 into 6 அடுத்து 2 into 6 அடுத்து 2 into 3 அப்போ 3 6 are 18 2 6 are 12 2 3s are 6 இப்போ 18:12:6 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6ஆல் கேன்சல் பண்ணலாமா ஸோ 3 6 are 18 2 6 are 12 1 6 are 6 அப்போ 3:2:1 தான் ஏபிசிக்கான ரேஷியோ எஃபிஷியன்சி சரிங்களா அப்போ ஏ 3 part பி 2 part சி 1 part சரிங்களா மூவருமே 2 நாள் பார்க்குறாங்க அப்படி தானே 3 பேருமே 2 நாள் பார்க்குறாங்க அப்போ இவன் 3 part பார்க்குறான் இவன் 2 part பார்க்குறான் இவன் 1 part பார்க்குறான் அப்போ 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க 6 part பார்ப்பாங்க அப்போ ஒரு நாளைக்கு 6 part பார்த்தாங்கன்னா 2 நாளைக்கு எத்தனை part தான் பார்ப்பாங்க 12 part தான் பார்ப்பாங்க இப்போ யார் என்ன பண்ணிடுறா ஏ விலகிடுறான் சரி டோட்டல் ஒர்க் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் 24 தான் பார்த்தோம் சரிங்களா எனக்கு 12 ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 12 ஒர்க் இருக்கும் இந்த 12 யாரும் பார்க்குறா பியும் சியும் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க சரிங்களா பிசிக்கான எஃபிஷியன்சி என்ன பி 2 part சி 1 part அப்போ பி ப்ளஸ் சி 3 part ஆச்சு அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை முடித்தாங்கன்னா இந்த 12 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் இதான் கொஸ்டின் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை முடித்தாங்கன்னா 12 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் ஆன்சர் 4 days அவ்வளோதான்
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4 days. சரிங்களா, இதுதான் எஃபிஷியன்சி மெத்தட். ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தடில் பார்ப்போம். ஸோ ஏ 8 நாள், பி 12 நாள், சி 24 நாள் அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க் 1/8, பியோட ஒன் டே ஒர்க் 1/12, சியோட ஒன் டே ஒர்க் 1/24. சரிங்களா, சரி ஓகே. இப்போ 3 பேர் சேர்ந்தானே வேலை பார்க்குறாங்க. அப்போ 1/8 + 1/12 + 1/24. இதுக்கு என்ன எல்சிஎம்? 24 தான் எல்சிஎம்மா. ஸோ 8 × 3 பண்ணால் 24. ஸோ மேலே × 3 பண்ணுவேன். அப்போ 1 3s are 3. 12ஓட 2 பேருக்குனா 24. ஸோ அப்போ மேலே 2 பேருக்கு 1 2s are 2. 24 இருக்கா, மேலே 1 இருக்கா, அந்த 1 அப்படியே இறக்கிடுங்க. அப்போ 3 + 2 + 1 6. ஸோ 6/24. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4. அப்போ என்ன அர்த்தம்னா 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1/4 வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ 2 நாளைக்கு 2/4 முடிப்பாங்க. அப்படி தானே. ஸோ 2/4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். அப்போ 3 பேர் சேர்ந்து 2 நாளையில் எனக்கு ஆஃப் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, 1/2 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. சரிங்களா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1/2 இருக்கும். இந்த 1/2 பியும் சியும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பியும் சியும் பார்க்க போகிறனால நான் பியும் சியும் ஆட் பண்ணுறேன். ஸோ 1/12 + 1/24 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 24 1s are 24, 12 1s are 12, கீழே 24 × 12. அப்போ 24 + 12 36. 24 × 12 24 12 பெருக்கினீங்கன்னா 288 வரும். அப்போ 36/288 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/8 வரும். சரிங்களா, அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1/8 முடித்தாங்க அப்படின்னா, சரிங்களா, ஒரு நாளைக்கு 1/8 முடித்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது? 1/2 தானே இருந்தது. அந்த 1/2 முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? அவ்வளோதான். 1/8 ஒர்க்கு ஒரு நாளில் முடிஞ்சுன்னா 1/2 ஒர்க் எத்தனை நாளில் முடியும்? ஸோ அதே தான் டைரக்ட் மெத்தட். அப்போ டைரக்ட் மெத்தட் நான் கிராஸில் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ 1/2 ஒன்னே மல்டிபிள் பண்ணால் 1/2 தான் வரும். 1/8 டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 1/2 / 1/8. அப்போ 1/2 × 8. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 days. ஸோ எஃபிஷியன்சி போட்டாலும் 4 days தான், ஃப்ராக்ஷன் போட்டிங்கனாலும் 4 days தான். சரிங்களா, சரி ஓகே. நான் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கிளியராக தான் சொல்லியிருக்கேன். சம்ஸ் தான் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ சம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் தான் போடணும். சரிங்களா, சம் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். நான் அதுக்காக தான் ஸ்பீடாக சொன்னேன். அப்படி புரியலைனாலும் ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லீவிங் ஜாயினிங் கான்செப்ட் கிளியராக பார்த்துடும். சரிங்களா, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கிளியரு. இந்த கான்செப்ட்டில் எத்தனை கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா லீவ் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க். லீவ் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த லீவ் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க் கான்செப்ட்டை கிளியராக பார்ப்போம். சரிங்களா, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.